ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க எல்லாருக்குமே பிடிச்ச பிரெட் அல்வா எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாங்க வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா அதில் கொதிக்க விட்டுடலாம் வியூவர்ஸ். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருந்தோம் வியூவர்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதில் ப்ரெட்டை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், நாங்கள் பெரிய ப்ரெட்டாக வாங்கியிருந்தோம். அதை கட் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் வியூவர்ஸ். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ப்ரெட்டை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணும் வியூவர்ஸ். ஸோ நீங்கள் டிஷ்யூவில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு திகட்டிரும். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி டிஷ்யூவில் வச்சு எடுத்துட்டோம். ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. அதுலேருந்து இப்போ ப்ரெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வியூவர்ஸ். இப்போ அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணணும் வியூவர்ஸ். இதுக்கு நீங்கள் நட்ஸ் மட்டும் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ சேர்த்துட்டு அதில் நாங்கள் பாதாமும் முந்திரியும் மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்கோம் வியூவர்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இது சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் வியூவர்ஸ் கீயில். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பாதாமும் முந்திரியும் நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வியூவர்ஸ். இப்போ நம்மளோட சக்கரை பாகும் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சக்கரை கரைஞ்சி வந்ததும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வியூவர்ஸ். இப்போ ஏலக்காய் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதை வெளியே எடுத்துடுறோம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நம்ம சக்கரை பாகு கூடவே நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்மளுடைய சக்கரை பாகு எல்லாமே ப்ரெட்டில் நல்லா அப்சர்வ் ஆகி ப்ரெட்டு நல்லா ஊறி வரும் வியூவர்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வியூவர்ஸ். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். ஸ்வீட்லெஸ் கோவா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகி ப்ரெட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சதுனால ப்ரெட்டில் ஈஸியாக சுகர் சிரப்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும் வியூவர்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக நம்மளோட அல்வா கூட சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வியூவர்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீ சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். கீ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ப்ரெட் அல்வா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வியூவர்ஸ். பை பாய்.